தற்போது பரபரப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அண்ணாமலை இன்று கோவை வடக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது இந்த தேர்தலை பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். ஆனால் கனிமொழி ரொம்ப ஓவராக பேசுகிறார். யாராவது ஒருத்தர் அவரது பேச்சை விமர்சித்தார், உங்களுக்கு மலர் வளையம் வைத்து விடுவோம், எங்கள் குடும்பத்தின் பின்னணி என்னவென்று தெரியுமா என்று கொலை மிரட்டல் விடுக்கிறார். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி டவுசர் பனியன் என்கிறார். ஒரு ஆண்டு சிறையில் இருந்தது, அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது போன்ற விஷயங்களால் அவர் கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறார். அதோடு 471 நாள் புழல் சிறையில் இருந்து விட்டு வந்த செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் இன்றோ அல்லது நாளையே கூட தீர்ப்பு வரலாம். அப்போது மீண்டும் அவர் உள்ளே போகலாம். அது அவருக்கு நன்றாக தெரியும். அதோடு கனிமொழியை 2G வழக்கு விவகாரத்தில் மீண்டும் சிக்கலுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆராசா. அவர் மட்டுமில்லாமல் அந்த ஊழலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை என்பது போன்று இத்தனை நாட்களும் பாசாங்கு செய்து வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் வெளியே கொண்டு வந்து விட்டார் ஆராசா. அதனால் கூடிய சீக்கிரமே 2G ஆட்டம் மீண்டும் சூடுபிடிக்கப் போகிறது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்போதைக்கு அவர்கள் வெறும் வெத்து பில்டப் மட்டுமே கொடுத்து வருகிறார்கள். தங்களுக்கு சாதகமான நிறுவனங்களை வைத்து சர்வே வெளியிட்டு வருகிறார்கள். இது எதுவுமே தேர்தலில் பிரதிபலிக்கப் போவதில்லை. குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக 2 துண்டுகளாக உடையப் போகுவது உறுதி. கண்டிப்பாக கனிமொழி தனி கட்சி தொடங்கிவிடுவார். அதனால் திமுக கட்சியும் அதன் சின்னமான உதயசூரியனும் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போது ஏற்கனவே நான் சொன்னது போன்று அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலும் உருவப்படும். நான் உருவ வேண்டிய அவசியமே இல்லை. கனிமொழி, உதயநிதி, சபரீசனுமே ஆளுக்கு ஒரு செங்கலாக உருவி கொண்டு சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு கோபாலபுரம் குடும்பத்தில் மிகப்பெரிய குடும்பிப்பிடி சண்டை நடக்கப் போகிறது. அப்போது செந்தில் பாலாஜி போன்றவர்கள் உதயநிதியிடம் செல்வதா கனிமொழியிடம் செல்வதா என்று தெரியாமல் தலையை பிச்சுக் கொண்டு ஓடுவார்கள். அதனால் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் திமுக ஜென்மத்துக்கும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று கூறும் அண்ணாமலை, திமுகவினர் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்துள்ள பாவம் கொஞ்ச நெஞ்சமில்ல, அதற்கான பலனை இந்த தேர்தலில் அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். மேலும் இதுபோன்று உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.